தெரியாத காற்றும் புரியாத கவிதையும் சொல்லாத காதலும் கலையாத கனவும் பிரியாத நட்பும் என்றுமே அழகுதான். அதே போல எங்கள் வீரபாண்டியபுரத்தின் கதாநாயகி மீனாட்சி அவர்களும் கொள்ளை அழகுதான். இதோ மீனாட்சி அவர்கள் பேசுவதற்காக உங்கள் முன்னால். எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் பீப்புள் எல்லாருக்கும் வணக்கம். சுசீந்திரன் சார். ஸோ சுசி சாரோட இரண்டாவது படம். ஸோ சார் வந்து கெனடி கிளப்பில் இன்ட்ரடியூஸ் பண்ணதுலேருந்து ஒரு 3 வருஷமாச்சு இந்த கரியரில். ரொம்ப ரொம்ப லைக் எல்லா படத்துக்கும் ஒரு நல்ல மென்டராக இருந்திருக்கார் இந்த 3 years. எனக்கு தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் ஜெய் சார் அஃப்கோர்ஸ் such a down to earth person. And முதல் வாட்டி ஐஷுதா சாங் ப்ளே பண்ணி காமிச்சாங்க. அப்போது ஜெய் சார் அவர் தான் மியூசிக் பண்ணாரா உண்மையாலுமேவா? ஏன்னா அவருக்கு நிறைய மியூசிக் பேக்ரவுண்ட் பீப்புளெலாம் தெரியும், அவங்க யாராவது பண்ணி கொடுத்தாங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் ஐஷு சொன்ன மாதிரி திண்டுக்கல்லில் தான் ஷூட் நடந்துட்டு இருந்தது. ஸோ ஹோட்டலில் எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் லைக் மியூசிக் எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் கொண்டு வந்து லைக் ஹி மேக் ஷுர் ஒரு 6 o'clock வரைக்கும் ஷூட்டிங் முடிச்சுட்டு தென் ஹீ கம்ஸ் டவுன் டு த ரூம் அண்ட் மியூசிக்காக ஒர்க் பண்ணுவாங்க. சச் அ டெடிக்கேட்டட் பர்சன் ஹீ இஸ். ஸோ இட் வாஸ் நைஸ் ஒர்க்கிங் வித் யூ ஜெய் சார். அண்ட் ஐஷு ஷீ இஸ் மோர் லைக் மை மம் இன் த செட் ஆக்சுவலி. சாப்பிட்டியா, ரூமுக்கு போறியா, அது பண்ணுறியா இது பண்ணுறியா, ஷீ இஸ் so kind to me. Thank you Aishu. And thanks to the rest of cast and crew and ADs. Thank you. And படம் பாருங்க, வீரபாண்டியபுரம் 18th தியேட்டர்ஸ்க்கு வருது. ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் டெஃபினட்டாக எங்களுக்கு தேவை. வாட்ச் த ஃபிலிம் அண்ட் லெட் மீ நோ. தேங்க்யூ. வணக்கம். வணக்கம். இசை எங்கேருந்து வருது அந்த மாதிரி யாரும் கேட்டுறாதீங்க. ஃபஸ்ட்டு ஆக்சுவலி அந்த மியூசிக்குள்ளே இந்த 2002லேருந்து மியூசிக் கற்றுக்கிட்டு தான் இருந்தேன். பட் அதுக்காக வெளியில் படத்துக்கோ இல்லை ஒரு ஆடுக்கு மியூசிக் பண்ணுறதுக்கு எதுவுமே ட்ரை பண்ணலை. ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரிபிள்ஸ் அப்படின்ட்டு ஒரு வெப் சீரிஸ் பண்ணேன். சாருக் கேஸ் தான் அதோட டைரக்டர். ஸோ அவர் கதை சொல்ல வரும்போது நான் மியூசிக் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அப்போ வந்து கதைலாம் சொல்லி முடிச்சுட்டு வரும்போது சவுண்ட் கேட்டதே, அது நீங்கள் தான் பண்ணீங்களா? ஆமாம் நான் தான் பண்ணேன் அப்படின்னு கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் அவருக்கு நான் ப்ளே பண்ணி காமிச்சேன். சும்மா ஒரு ரஃபாக ஒரு 2 hours பண்ண சாங். அவர் கேட்டது அதுவே சவுண்ட்லாம் ரொம்ப நல்லா இருக்குது அண்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப என்கரேஜ் பண்ணார். அதுக்கப்புறம் ஒரு 3-4 days கழித்து அந்த படத்தில் அந்த வெப் சீரிஸில் ஒரு சாங் வருது, ஒரு லவ் ஃபெயிலியர் சாங். ஸோ அது நீங்கள் பண்ணித்தரீங்களா அப்படின்னு கேட்டார். நான் பண்ணித்தரேன் சார், பட் ஆனால் நல்லா இல்லைன்னா யூஸ் பண்ணாதீங்க, நல்லா இருந்தால் மட்டும் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். பட் திரும்ப ஏன் அதை யூஸ் பண்ணாருன்னு தெரியல. அண்டு அதுக்கப்புறம் அந்த சாங்கோட மிக்சிங் வந்து நாங்கள் இந்த படத்தோட ஷூட்டிங், இந்த படம் இதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணோம். அந்த படத்தோட ஷூட்டிங் வந்து திண்டுக்கல்லில் மிக்சிங் செக் பண்ணுறதுக்காக நான் சாங் வந்து ஸ்பீக்கரில் போட்டு கேட்டுட்டு இருந்தேன். அப்போது சுசீந்திர பிரதர் தான், யார் பிரதர் மியூசிக் இதுக்கு நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொன்னேன். நீங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஷாக்காக கேட்டார். ஆமாம்மா, நீங்கள் அந்த மியூசிக் ஃபேமிலின்றதே டோட்டலாக மறந்துட்டேன் எனக்கு அப்படின்னு சொல்லி பேசிவிட்டு நெக்ஸ்ட் டே காரில் போகும்போது கேட்டார், லைக் இந்த அடுத்த படம் பிளான் பண்ணுறோம்ல அதுக்கு நீங்கள் மியூசிக் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டார். நான் வந்து டக்குன்னு திரும்பிலாம் பார்த்தேன், ஏதோ கேமரா வச்சுருக்காங்களா அப்படின்ட்டு. ஏன்னா ரெகுலராக அந்த மாதிரி பண்ணுவார், கொஞ்சம் ஜாலியாக ஃபன்னாக. ஸோ அந்த மாதிரி ஏதோ இருக்குது போல இருக்குன்னு நினச்சா, நான் எப்படி இந்த படத்துக்குலாம் அந்த அளவுக்கு எனக்கு கேப்பபிலிட்டி இல்லை அப்படின்னு சொன்னேன். இல்லை பண்ணுங்கள், ஜாலியாக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நார்மலாக சிம்பிளாக சொல்லிட்டாரு. அதோட பிஃபோர் டே வரைக்கும் நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரொம்ப ஜாலியாக இருந்தேன். ஈவினிங் 6 o'clock அது என்னை பார்க்கவே முடியாது, அந்த மாதிரி இருந்தேன். பட் அன்றைக்கி அவர் சொன்னதுக்கப்புறம் நான் ரியலைஸ் பண்ணேன், இந்த சான்ஸ்க்காக நம்ம வந்து 18 years வெயிட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து நம்மளை தேடி வந்திருக்கு. ஸோ இதை வந்து நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணணும், இதை வந்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது, இந்த வேலையை வந்து ரொம்ப கம்மியாக லேஸாக எடுத்து நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே நான் ரொம்ப முடிவு பண்ணி அதுக்காக ஷூட்டிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு ரூமுக்கு போனோன்னே அங்கேயே கம்போஸ் பண்ணுறது எல்லாமே ஷூட்டிங் ஸ்பாட்லேயே கம்போஸ் பண்ணிட்டோம். கம்போஸ்லாம் வந்து ஒரு 1 weekலேயே சார் வந்து எது கொடுத்தாலும் ஓகே ஓகே இப்போ பார்த்து பாருங்கள், நீங்கள் சொல்கிறது தான் நான் ட்ரெஸ் பண்ண முடியும் அப்படின்னு. இல்லை எல்லாம் நல்லாயிருக்கு, நல்லா வரும் அப்படின்னாங்க. அண்டு ஃபஸ்ட் சாங்கே டியூன் கொடுத்தீங்கன்னா லிரிக் ரைட்டருக்கு கொடுத்தலாம் அப்படின்னு சொல்லி பிரதர் சொன்னார். யார் பிரதர் லிரிக் ரைட்டர்னு? வைரமுத்து சார் அப்படின்னாரு. அங்கேயே நம்ம அவ்வளோதான், ஃபஸ்ட்டு கிளாஸே ஃபெயிலு. ஏன்னா அவர் கண்டுபிடிச்சிருவார்ல, இவர் பிடிக்கலனா கூட அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அண்ட் அங்கேயே ஃபஸ்ட்டு ஒரு சிங்கர், நம்ம இந்த காடை முட்டை பாடின சிங்கரை வச்சு ட்ராக் அங்கேயே நாங்கள் பாடி வைரமுத்து சார்க்கெலாம் அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் அவரும் சாருமே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாருன்னு சொல்லிட்டு பிரதர் சொன்னாங்க. ஸோ எனக்கு இந்த
ஒரு ஆக்டிங்லேருந்து மியூசிக் வந்ததுக்கு ஒரு பேஸ் காரணமாக அந்த ட்ரிபிள்ஸ் டைரக்டர் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் அது ஒரு மூவியில் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் மூவியாக மியூசிக் உங்களால் பண்ண முடியும்னு ஒரு தைரியம் நம்பிக்கை எனக்கே அது இப்போ தான் தெரியுது நம்மளால் பண்ணலாம் அப்படின்றது எனக்கு தெரிய வச்ச சுசீந்தர் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என்னோடய டீம் இந்த படத்தில் நான் மியூசிக் பண்ணுறதுக்காக எனக்கு ஒரு டீம் இருக்குது, எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் மியூசிக் டேரக்டர் போபோ சஷின்னு சொல்லிட்டு நம்ம முரளி அப்பாவோட சன் அவர். ஸோ அவர் தான் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. கூட இருந்து அவர் ப்ளஸ் என்னோடய தம்பி சபேஷ் அப்பாவோட சன் கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு அவர். அப்புறம் என்னோடய அத்தை பையன் சரண் சொல்லிட்டு நம்ம தேவா அப்பாவோட ஸ்டுடியோட இன்ஜினியர் அண்ட் ரிதம் பிளேயர் டேரல். இவங்க 4 பேர் எனக்கு ரொம்ப கூட இருந்து சப்போர்ட் பண்ணாங்க. நிறைய ஆர்குமெண்ட்ஸ்லாம் நடக்கும், இந்த சவுண்டு அந்த சவுண்டு, நிறைய நைட் ஃபுல்லாக சண்டை போட்டு அப்புறம் வீட்டுக்கு போயிடுவோம் சாப்பிட்டுட்டு, திரும்ப நெக்ஸ்ட் டே அதே சண்டே போயிடுவோம். ஸோ நம்ம சவுண்டிங்காக நிறைய கொஞ்சம் ஒர்க் பண்ணோம். அது வில்லேஜ் படம் அப்படின்றதுனால ஒரு எலக்ட்ரானிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் எதுவுமே யூஸ் பண்ண முடியாது, ட்ரம்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. கொஞ்சம் அந்த நேட்டிவிட்டியோட ஸ்டைலோட சாங்கோட சவுண்ட் இருக்கணும், ப்ளஸ் குவாலிட்டியாக இருக்கணும் அண்ட் கிளியராக கேட்கணும். இது எல்லாமே லிஸ்ட்டில் இருந்தது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணோம். ஸோ அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த என்னோடய டீம் பஞ்சதந்திரம் நாங்கள் பேர் வச்சுருக்கோம் 5 பேர்னால. ஸோ எங்கள் டீம் அண்ட் ரஹ்மான் சார் ஸ்டுடியோட இன்ஜினியர் ரகமுத்துல்லாக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இந்த அழகான ஒரு சவுண்ட் கொண்டு வந்ததுக்கு. அண்ட் சின்ன வயசுலேருந்து இதெல்லாம் வந்து எனக்கு மியூசிக் தெரிஞ்சதுக்கப்புறம் வந்த ஹெல்ப்ஸு. பட் சின்ன வயசுலேருந்து எனக்கு மியூசிக்னு ஒரு விஷயம் எனக்கு உள்ளே வந்ததுக்கு ரீசன் வந்து தேவாப்பா தான். தேவாப்பா அண்ட் சபேஷ் முரளி அப்பா, அதுக்கப்புறம் சிவாப்பா, எல்லாருமே எங்களோட ஃபேமிலி ஃபுல்லாக மியூசிக் ஃபேமிலியில் இருந்ததுனால நான் டெய்லி ஸ்டுடியோக்கு சின்ன வயசுலேருந்து நான் சொல்லுவது சூரியன் அந்த மாதிரி படம் வரும்போதே ஒரு 6 இயர்ஸ் 7 இயர்ஸ்லேருந்தே சேம் இதே ப்ரெஸஸ் ஸ்டுடியோவில் தான் ரெக்கார்டிங் நடக்கும். ஸோ அப்போது ரெகுலராக வந்து மியூசிக்கை பார்த்து எனக்கு அந்த மியூசிக் ரொம்ப பிடிச்சது. ஸோ அதுக்காக என்னோட டோட்டல் ஃபேமிலிக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் என்னோடய மியூசிக் சார் அப்துல் சத்தார். நான் ஆக்சுவலி லண்டன் ட்ரினிட்டி காலேஜில் வந்து 5th கிரேட் வரைக்கும் பண்ணியிருக்கேன், மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ எனக்கு அந்த மியூசிக் சொல்லிக் கொடுத்த என்னோடய மாஸ்டர் அப்துல் சத்தாருக்கும். அண்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனா வந்து லைக் இது போட்டால் எவ்வளோ வரும் அப்படின்றது பார்த்து தான் வந்து ஜென்ரலாக இன்வெஸ்ட்மெண்ட் அதெல்லாம் பண்ணுவாங்க. பட் நான் படித்த மியூசிக் கிளாஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் மியூசிக் கிளாஸ். பட் அதுக்கு வந்து 12 வயசுலேயே நான் மியூசிக் கற்றுக்க போயிட்டேன். ஆக்சுவலி 12 இயர்ஸ் கற்றுக்கும் போது ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கு வந்து என்னை ரொம்ப ட்ரெஸ் பண்ணி இந்த பையனுக்கு நம்ம செலவு பண்ணால் இவன் கண்டிப்பாக ஒரு ஃப்யூச்சரில் என்னைக்காச்சும் சொன்னாலும் கண்டிப்பாக மியூசிக் டைரக்டர் ஆவான்னு நினச்சி எனக்கு ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணி என் மேலே நம்பிக்கை வச்ச எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ். அவர் வந்து ஏன்னா நானே அப்போவே கேட்பேன், ஏன்னா எங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு வீட்டு செலவுக்கு வந்து ஒரு 5000 ரூபாய் ஆகுதுன்னா என்னோடய மியூசிக் கிளாஸோட ஸ்பெண்ட் வந்து 1500 ஆகும். ஸோ அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருந்தது அப்போது லண்டன் ட்ரினிட்டி காலேஜ்னால. பட் ஸ்டில் அவர் பண்ணார். அப்புறம் மியூசிக் கற்றுக்கிட்டே இருக்கும்போது 2002 நான் நடிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னேன்னு லைட்டாக ஜர்க்கு விட்டார். தென் அதுக்கப்புறம் சரி ஓகே பண்ணுப்பா அப்படின்னாரு. நடிச்சுட்டே இருக்கும்போது ரேஸ் போகிறேன் அப்படின்னு, ஓகே பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எல்லா விதத்துலையுமே எனக்கு இப்போ வரைக்குமே வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் நீ எது பண்ணுறியோ அது கரெக்டாக இருக்குன்னு சொல்லி ரொம்ப ட்ரெஸ் பண்ண அப்பாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் பா 2 மணி ஆயிடுச்சா? ஸோ எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இந்த படத்தில் வந்து இந்த படத்தில் வந்து சொல்லலாமா? ஆமாம். ஸோ இந்த சாங் வந்து பண்ணதுக்கப்புறம் நான் சொன்னல எனக்கே ஒரு மியூசிக் டைரக்டரோட அந்த நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் இப்போது ரீசெண்டாக பட்டர்ஃப்ளை அப்படின்னு சொல்லி பட்டாம்பூச்சி அப்படின்னு நம்ம சுந்தர்சி சாரோட படத்துலேயும் ஒரு சாங் மியூசிக் பண்ணியிருக்கேன். அதுக்கு தேவாப்பா தான் வந்து பாடியிருக்காரு ஃபஸ்ட் டைம் என்னோட மியூசிக்கில். ஸோ இந்த படம்லாம் பண்ணதுக்கப்புறம் இவ்வளோ மியூசிக் பண்ணி ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் பாட வச்சதுக்கப்புறம் அந்த சவுண்ட்லாம் கேட்டதுக்கப்புறம் டோட்டலி ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்குது மியூசிக் பொறுத்த வரைக்கும். ஸோ இதுக்கப்புறம் எந்த மியூசிக் படத்துக்கு வந்தாலும் அது பண்ணக்கூடிய ஒரு தைரியம், கான்ஃபிடென்ட் எல்லாமே இருக்குது. அண்டு புது ஒரு சவுண்டிங் வந்து கண்டிப்பாக கேட்பீங்க என்னோட சைட்லேருந்து. நான் எந்த மியூசிக் பண்ணாலுமே அது ஒரு நல்ல சவுண்டிங்காக இருக்கும், ஒரு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பட் நல்லா இருக்குமா நல்லா இல்லையான்னு அது தெரியல. பட் நான் கொடுக்கும்போது அது பெஸ்ட் அண்ட் குவாலிட்டியில் தான் இருக்கும், அதுக்கு நான் கேரண்டி. அண்டு படத்தில் வந்து வேல்ராஜ் சார் கேமராமேன், எடிட்டர் அண்ட் எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தோம். லாக்டவுன் ஓப்பன் பண்ண உடனே இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ண மூவி இது.
ஸோ அந்த ஒரு 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 3-4 months பிரேக் கழித்து ஒரு ஷூட்டிங் போகும்போது ஒரு சின்ன ஒரு எஸ்ட்ரேஷன் இருக்கும் எல்லாருக்குமே. பட் அது சுசி சார் வந்து கமான் அப்படின்னுவார். சார் காலையில் எப்போ வரணும்னா காலையில் நீங்கள் பொறுமையாக வாங்க, ஒரு 7 மணிக்கு பொறுமையாக வாங்க, நோ ப்ராப்ளம் அப்படி சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் டெய்லி 6:30 மணிக்கெலாம் கிளம்பி ஷூட்டிங் போய் அந்த அந்த மார்னிங் ஒர்க் பண்ணுறதே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஒரு 7 to 9 ஒரு வேல்யூபிள் ஒரு சின்ன சீனை கரெக்டாக எடுத்து முடிச்சுட்டு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பிரேக் விடுவார். ஸோ அதெல்லாம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய கற்றுக்கிட்டேன். அண்ட் நான் சொல்லலாமான்னு கேட்டது வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் சம்டைம்ஸ் 2-3 யூனிட் நடக்கும்போது ஒரு யூனிட் வந்து சப்போஸ் என்னைக்காச்சும் ஒரு நாள் ஒரு அவசரம், ஒரு வாட்டி வந்து வேல்ராஜ் சாருக்கு வந்து அவங்க அப்பா இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு சார் வந்து மதுரைக்கு போக வேண்டியதாக இருந்தது. நாங்கள் வந்து திண்டுக்கல்லில் ஒற்றன்சத்திரத்தில் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஈவினிங் 7 o'clock என்னை கூப்பிட்டு இங்கே வாங்க ஒரு விஷயம் பேசணுன்னு. நான் போனேன். சொல்லுங்கள் பிரதர். அப்புறம் ஒரு பேடில் ஒரு ஹீரோயின் க்ளோஸ்அப் நடந்து வரவது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 இதெல்லாம் எழுதிட்டு நான் வந்து வேல்ராஜ் சாரோட அப்பா இருந்ததுக்காக நான் அங்கே போகிறேன். ஸோ இது நாளைக்கு நீங்கள் எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி என் கையில் அந்த பேடை கொடுத்துட்டாரு. என்ன பிரதர் எனக்குலாம் இது தெரியாதுன்னா பிரதர் நான்லாம் வந்து வேலை தெரிஞ்சவங்க தான் வேலை கொடுப்பேன், நான் கரெக்டாக ஒரு 2-3 hours தான் நீங்கள் பண்ணிட்டுருங்க, அதுக்குள்ளே நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ட்ரெஸ் பண்ணி அது எனக்கு தெரியல. அது ஏன்னா எனக்கு எவ்வளோ படம் டைரக்டர்ஸ் பண்ணியிருக்கோம், நிறைய பேர் பண்ணியிருக்கோம். பட் என் கையில் அது ஒப்படைச்சிட்டு போனது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மியூசிக் டைரக்டராக நான் நீங்கள் ஒரு மூவிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண மாதிரி டைரக்ஷன் பண்ண முடியும் அப்படின்னு அன்றைக்கி ஒரு நாள் எனக்கு தெரிஞ்சிச்சு. ரொம்ப தேங்க்ஸ். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதை என்னை ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணி பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நல்ல மியூசிக் வந்து என்னோடய சைட்லேருந்து கேட்பீங்க. ஷுர் ஃபார் தட். தேங்க்யூ ஸோ மச். எல்லோரும் இந்த கோவிட் டைமில் வந்து எல்லோரும் மாஸ்க் போட்டு அழகாக உட்காந்துருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். நம்ம ஹீரோ ஜெய் சாரோட அப்பா மரியாதைக்குரிய சம்பத் சார் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேசுவதற்காக அழைக்கிறோம். என்னை விட ஹைட்டாக இருக்குது. ஓகே. வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. முதல் கண் நன்றி. இந்த படத்துக்கு இசைக்கு ஜெய்யை அறிமுகப்படுத்திய டைரக்டர் அவர்களுக்கும் ப்ரொடியூசர் அவர்களுக்கும் மிக்க நன்றி. அவர் டைரக்டர் பற்றி சொல்ல வேண்டாம். நான் ஏற்கனவே அவர் ஃபஸ்ட்டு படத்திலே இப்படி ஒரு டைரக்டரா அப்படின்னு நான் மிரண்டு போயிருக்கேன். சுசீந்திரன் சார் இது. அப்புறம் அவர் படங்கள்லாம் பார்த்துருக்கேன். பாயம்புலி உங்களுக்கு தானே, அதில் ஒரு பாகிஸ்தான் சிங்கரை பாட வச்சுருப்பாங்க. அந்த பாட்டு கூட அருமையான பாட்டு. சூப்பர். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். இன்ட்ரடக்ஷன் பூரா தாறுமாறாக இருக்குது. காமெடியில் களம் கண்டிருக்க, அறிமுகமாக இருக்குது. ஐயையோ, ரொம்ப நன்றி. இந்த பட இசை வெளியீட்டு விழா வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய நன்றி சொல்கிற மேடையாக வாய்ப்பாக நான் பார்க்குறேன். ஏன்னா சுசீந்திரன் சாருக்கு வந்து நானும் சரி என்னோடய ஃபேமிலியும் சரி பெரிய நன்றி சொல்லிக்கணும் சார். ரொம்ப நன்றி சார். எனக்கு தெரியும், சாருக்கும் தெரியும் நான் ஏன் இந்த நன்றி வந்து இந்த அளவுக்கு சொல்கிறேன்னா, எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 படங்களில் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஒரு அடுத்த கட்டத்துக்கு போவதற்கான ஒரு பெரிய ஒரு வழி அமைச்சு கொடுத்துருக்காரு. அவருடைய இந்த நட்பு, இந்த மிகப்பெரிய எனக்கு செஞ்ச இந்த உதவிக்கு ரொம்ப நன்றி சார். அவருடைய தம்பியாகவே என்னை ஏற்றுக்கிட்டாரு. ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி சார். இது என்றைக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் சார். அதே மாதிரி இந்த படத்தில் வாய்ப்பளித்த தயாரிப்பாளர் ஐஸ்வர்யா மேடம், அவங்களுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு ப்ரொடியூசர் அவங்க. ரொம்ப நன்றி. ஜெய் பிரதர் வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து எப்படி தெரியும், அவர் வந்து ஒரு நல்ல நடிகர், நல்ல ரேசர், இதெல்லாம் நமக்கு தெரியும். அவர் தெரியாத ஒரு முகம் இருக்குது. அது வந்து மியூசிக், அதுவும் தெரிஞ்ச முகம்தான். இன்னொரு முகம் எங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு முகம் சொல்லிடுவார். அதாவது வந்து ஒரு செம்ம செஃப், அவர் ஒரு சூப்பர் செஃப், தாயுள்ளம் கொண்டவர். டெய்லி வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து என்ன வேணும்னு கேட்டு அதை சூப்பராக சமைச்சு கொடுப்பாரு. எனக்கும் காளி வெங்கட்டுக்கும் இதே தான் வேலை. அவர் ரூமில் தங்கி அவரை டார்ச்சர் பண்ணி எங்களுக்கு இதை பண்ணி கொடுங்க, அதை பண்ணி கொடுங்க. அதாவது சமையல்னால் சாதாரண சமையல்லாம் இல்லை, கான்டினென்டல், இன்டர்நேஷ்னல், அமெரிக்கன், யூரோப்பியன், அந்த லெவலில் எல்லா ஃபுட்டுமே அவருக்கு தெரியும். சூப்பராக அந்த வித்தின் அ மினிட் அவர் சூப்பராக சமைச்சு கொடுப்பாரு. அந்த அத்தனை ஃபுட்டுகளுக்கும் உங்களது அன்பிற்கும் ரொம்ப நன்றி பிரதர். சார் இவர் வந்து ஆஸ்திரேலியன் யூஎஸ் அந்த இது சார், அதுக்கு ஜட்ஜாக போயிடுவார் சார். ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம் இது எனக்கு. அதான் நான் சொன்ன மாதிரி ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் சுசீந்திரன் சாருக்கு. ரொம்ப நன்றி சார். இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்ததுக்கு, தொடர்ந்து வாய்ப்புகள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து உங்களோட எல்லா படங்களும் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த படத்தில் வேலை பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி சார்.
ஜெய் சார் ஒரு நடிகராக தான் எனக்கு தெரியும். பட் இந்த படத்தில் ஒரு ஒரு மியூசிக் டைரக்டராக கேட்க போகிறோம், பார்க்க போகிறோம். உண்மையில் எனக்கு அது சர்ப்ரைஸ், எனக்கு தெரியாது. ஸோ எனக்கு அந்த இன்வைட் வரும்போது தான் பார்த்தேன் அவர் மியூசிக் பண்ணியிருக்காருங்கிறது. வாழ்த்துக்கள். ரொம்ப நல்ல பையன், ரொம்ப நல்ல நடிகர், இப்போ நல்ல மியூசிக் டைரக்டர்னு பேர் வாங்குவார். ஸோ காட் பிளெஸ். எனக்கும் சுசி சாருக்கும் உள்ள நட்பு ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஐ ட்ராவல் வித் ஃபார் அ லாங் டைம். அவர் எங்கே எப்படி எப்போ வான்னு சொன்னாலும் வருவேன். அந்த அளவுக்கு அது குரு பக்தியாக நட்பா அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் ரொம்ப அழகாக யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய சில இயக்குநர்களில் ரொம்ப முக்கியமானவர். என்னுடைய கரியரில் அவரோட பங்களிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கி தெலுங்கில் நான் பாப்புலராக போயிட்டு வளர்ந்துக்கிட்டு இருக்கேன் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்னா, அதுக்கு முதல் வித்து வந்து நான் மானல்ல. அது அங்கே நான் பேர் சிவான்னு டப்பாய். நான் அங்கே போய் தெலுங்கு டைரக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் அங்கே ஆக்சுவலாக பாப்புலர். எனக்கு தெரியல அது. ஃபஸ்ட் டைம் நான் ஷூட் ஹைதராபாத் போகும்போது நிறைய பேர் செல்ஃபிலாம் எடுக்கும்போது யாரையோ நினச்சிக்கிட்டு நம்மளை எடுக்கிறாங்கன்னு தான் அது நிறைய பேர்கிட்ட கேட்கவும் செஞ்சேன். அது டப்பானது தெரியாது, அது பெரிய சக்ஸஸ் ஆனதில் எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும். ஸோ என்னுடைய கரியரில் சாரோட பங்களிப்பு ரொம்ப முக்கியம். ப்ரொடியூசர் ரொம்ப அழகாக ஒன்று சொன்னாங்க, ஐஸ்வர்யா மேம். சார் வந்து சொன்ன டயத்தில் எடுத்து முடிச்சிட்டாருன்ட்டு. அது ரொம்ப இயல்பாக பண்ணுவார் அவர். ரொம்ப ரொம்ப இயல்பாக இருக்கும். அதுக்குன்னு போட்டு வேகமாக சுருட்டி கத்தி எல்லாம் வேலையே கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு கிளாரிட்டி இருக்கும். ஒரு ஷாட் வைக்கிறதும் சரி, இந்த சீனில் இத்தனை ஷாட் வேணும், இந்த ஆர்டிஸ்ட் இங்கே தான் நிற்க போகிறாங்க, அதுக்கு ரொம்ப மரியாதை எனக்கு அவர் மேலே. ஏன்னா ஒரு ப்ரொடியூசர் டைரக்டர்னு நம்ம சொல்லலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் அவ்வளோ பெரிய கிராண்டியர் தெரியும். ஒரு ஆக்டரையும் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்க தெரியும். ஸோ எங்கெல்லாம் பெட்டர்மெண்ட் கிடைக்குமோ அது எல்லாத்தையும் எடுத்து அவர் படத்தில் அவர் ஒரு அழகான கோர்வையாக கொடுப்பார். ஸோ அதனால் அவர் மேலே எனக்கு ரொம்ப ரொம்ப மரியாதை எப்பயுமே உண்டு. ஸோ அவரும் இதில் வந்து வேல்ராஜ் சாரும் சேர்ந்து ஒரு மேஜிக்கே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த ஷூட்டிங் ஸ்பாட் கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு மென்ஸ் கிளப் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஒரு ஒரு ரவுடின்னு சொல்ல முடியாது, அது ஒரு மாதிரி ஒரு வயலண்ட் பேக்ட்ராப் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கிரிப்ட். ஸோ அந்த திண்டுக்கல் சுற்றி ரொம்ப அழகான அந்த ஊர்களில் அந்த ஷூட்டிங் ஸ்பாட் வாஸ் ஸோ என்டர்டெய்னிங். தெர் இஸ் ஸோ மச் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் வாஸ் தேர். இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம ரொம்ப சந்தோஷமாக அனுபவித்து வேலை பார்த்தோம். அது வாய்ப்பு தந்த தயாரிப்பாளருக்கும் எப்பொழுதுமே நான் மரியாதை வைத்திருக்கும் சுசி சாருக்கும் நன்றி கூறி படம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். சுசீந்திரனுடைய முதல் படத்துலேருந்து தொடர்ந்து 5-6 படம் நான் அவரோட ஒர்க் பண்ணேன். நடுவில் ஒரு சின்ன இடைவெளி. எங்களுடைய நட்பு எப்பயுமே தொடர்ந்துட்டு இருந்துச்சு. மறுபடியும் இந்த படத்தில் மறுபடியும் இணைஞ்சிருக்கோம். ஸோ சுசிகிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, என்னுடைய இயல்புக்கு நேர் எதிரான ஒரு இயல்பு அவருடையது. நான் வந்து ஓய்வை அதிகமாக நேசிப்பேன், வேலையை வந்து செய்ய வேண்டியிருக்கேன்னு செய்வேன். அவர் வந்து வேலையை மிக அதிகமாக நேசிக்கக்கூடியவர். ஓய்வெடுக்கிறத வந்து என்னடா அது வேலை இல்லாமல் இருக்குமே அப்படின்னு ஓய்வெடுக்கக்கூடியவர். அந்தளவுக்கு வேலையே வாழ்க்கை அப்படின்ட்டு அதில் முழுமையாக தன்னை கரைத்து கொண்டு வேலை செய்யக்கூடிய நண்பர் சுசீந்திரன். எடுக்கிற எல்லா படத்துலேயும் அவருடைய பிழைப்புங்கிறது 100% இருக்கும். இந்த படத்துலையும் அது இருக்குது. இது ஒரு மிகச்சிறந்த ஒரு ஹோல்சம் என்டர்டெய்னர், ஒரு ஆக்ஷன் த்ரில்லராக இருக்கும். பெரிய வெற்றி அடையும் என்றது எங்களுடைய நம்பிக்கை. அது நிஜமாகும் என்கிற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி சார். அடுத்ததாக திரைப்பட இசையமைப்பாளர் மரியாதைக்குரிய சபேஷ் முரளி சார் அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். அதாவது எங்களை மேடைக்கு கூப்பிடும்போது அன்னபாரதி அவர்கள் பின்னணி இசையமைப்பாளர்கள் கூப்பிட்டாங்க. நாங்கள் நிறைய படங்கள் பாட்டோட கூட பண்ணியிருக்கோம். இப்போ சமீப காலமாக தான் கொஞ்சம் ரீகார்டிங் நிறைய முக்கியமான படங்களுக்கெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். பரவாயில்ல. அதாவது எங்கள் குடும்பத்திலிருந்து இன்னொரு இசையமைப்பாளர் வந்திருக்காரு. நீங்கள் எல்லாருமே அவரை வரவேற்பீங்க. அவர் ஏற்கனவே கீபோர்ட் பிளேயர். அதுக்கப்புறம்தான் அவர் நடிக்கிறதுக்கு வந்தார். அதாவது எல்லா ரெக்கார்டிங்க்கும் வந்து ரெக்கார்டிங் ஃபீட் பண்ணும்போது கீபோர்ட் பக்கத்துலேயே உட்காந்து ஸ்ரீகாந்த் என்ன பண்ணுறா, சிவா என்ன பண்ணுறா, தம்பி
இதெல்லாம் நோட் பண்ணிகிட்டு இருக்கும்போது பகவதி ரெக்கார்டிங் வந்து உட்காந்து சாங் ரெக்கார்டிங்கில் பார்க்கும்போது தான் நம்ம டைரக்டர் வெங்கடேஷ் அவர்கள் பார்த்து நடிக்கிறியாப்பான்னு கேட்டு அதுக்கப்புறம் தான் அதுலேருந்து ஆரம்பித்தார். சாங்ஸ்லாம் உண்மையில் இந்த காடை முட்டை சாங்கு ரொம்ப இப்போ இல்லை, நான் அது வந்து ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி கேட்டேன் ஸ்டூடியோலேயே. எல்லா பாட்டுமே ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அதுபோல் இந்த 2வது பாட்டு ஒன்று பார்த்தேன், அது கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமாக நல்லா இருந்தது கேட்குறதுக்கு. நிச்சயமாக பத்திரிகையாளர்களும் ஊடக நண்பர்களும் எல்லாரையும் வரவேற்கிற மாதிரி எங்கள் வீட்டு குடும்பத்தை ஒரு இன்னொரு இசையமைப்பாளர் வந்திருக்காரு, நீங்கள் தான் வரவேற்கணும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். சாரை இன்றைக்கி தான் டைரக்டர் சாரை இன்றைக்கி தான் நான் பார்த்தேன், இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததில்லை. ஆனால் அவரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று பிரார்த்திக்கொள்கிறேன். வணக்கம். முரளி சார் அவர்களை அன்போடு பேசுவதற்காக அழைக்கிறோம். இந்த இசை வெளியீட்டு விழாக்கு வருகை தந்திருக்கும் அனைத்து பெரியோர்களுக்கும், ஊடக நண்பர்களுக்கும், மீடியாக்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சாங்ஸ் பார்த்துருப்பீங்க, ஒரு அருமையான மெலோடி சாங், காடை முட்டை சாங். மெலோடி பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை, அதை வந்து ஒரு டிஃப்ரெண்ட் வேல கொடுத்தா அது டெஃபினட்டாக ஹிட் ஆகும். அந்த வழியில் பண்ணியிருக்காரு ஜெய். ஒரு படம் பாட்டு ஹிட் ஆகணுன்னாக்கா மியூசிக் டைரக்டர் மட்டும் காரணம் கிடையாது, இயக்குனரும் தான். ஏன்னா கம்போஸ் பண்ணும்போது மியூசிக் டைரக்டரை ரொம்ப பாட்டு கம்போஸ் பண்ணுவாங்க, அதிலேருந்து பெஸ்ட் கம்போசிங் சாங்ஸை வாங்குறது தான் இயக்குனருடைய வேலை. அந்த வகையில் வந்து சுசீந்திரன் சார் வந்து ரொம்ப அருமையாக வாங்கி அதை படமாக்கியிருக்காரு. உண்மையிலேயே எல்லா சாங்குமே ரொம்ப நல்ல ஹிட்டு. எனக்கும் சுசீந்திரன் சார் வந்து பழக்கம் கிடையாது, அவர் டேலண்ட்டை பற்றி எனக்கு ரொம்ப பழக்கம், மக்களுக்கும் ரொம்ப பழக்கம். இந்த படம் நான் இந்த படத்தையே பார்த்துட்டேன். எனக்கு இந்த படம் பார்க்கும்போது எனக்கு ஒரு ஆசை, ஆசை, இந்த படத்துக்கு நம்ம ரீரிகார்டிங் பண்ணால் நல்லா இருக்குமேன்னு. அதுக்கு சான்ஸ் இல்லாமல் போச்சு, ஏன்னா ஜெய்யே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காப்புல. இதில் எல்லா சாங்குமே நல்லாயிருக்கும். இதில் வந்து தீம் மியூசிக் ரொம்ப பிரமாதமாக ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட், வேர்ல்டு ஸ்டாண்டர்ட் லெவலில் ஜெய் பண்ணியிருக்காப்புல. ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த தீம். அது ரீரிகார்டிங்கில் யூஸ் பண்ணியிருக்கீங்களா, செம சூப்பர். ஸோ இந்த படம் வந்து பெரிய வெற்றி அடையும். ஏன்னா எல்லா டெக்னீஷியன்ஸும் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. நான் படம் பார்த்துட்டு மறந்துட்டேன், நான் அந்த படத்தை பார்த்துட்டு ரொம்ப அருமையாக இருந்தது. டெஃபினட்டாக இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும். எல்லா வல்ல இந்த ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.